ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் நண்பர்களே. ஜோதிட உலகத்துல ரொம்ப காலமா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குங்க. அதாவது லக்னத்துல சனி இருந்தாலும், 4 சனி இருந்தாலும், 7 சனி இருந்தாலும், 10 சனி இருந்தாலும் அது காசி ஜாதகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா காசிக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாகவே காசி ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இதோட உண்மை என்ன அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இன்னைக்கு விரிவா பார்க்கலாங்க. முதல்ல நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணுங்க. ஜோதிட ரீதியா காசி ஜாதகம் அப்படின்னு எந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையவே கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயோ அல்லது 10ஆம் இடத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்திலேயோ சனி பகவான் இருந்தா உடனே அவங்க காசிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயமே கிடையாதுங்க. யார் வேண்டுமானாலும் காசிக்கு தாராளமா போகலாங்க. காசி ஒரு புண்ணிய ஸ்தலம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இந்த யோகம் இருந்தா மட்டும்தான் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்றது முற்றிலும் ஏற்புடையது கிடையாதுங்க. காசி அப்படிங்கிறது சாதாரணமான இடம் கிடையாதுங்க. அது சனி பகவானுக்கும் பைரவருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்தலம். காசியில தான் சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் கிடைச்சது. அதனால தான் அவரை நாம சனீஸ்வரன் அப்படின்னு மரியாதையோட கூப்பிடுறோம். காசிய முழுமையா ஆட்சி செய்பவர் கால பைரவர் தான். இந்த பைரவர் தான் சனி பகவானுக்கே குருவான பைரவர் இருக்கிற இந்த இடத்துல சீடரான சனி பகவான் ரொம்ப அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கணும். அதனாலதான் காசியில காகம் கரைவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க காசிக்கு போறது ரொம்பவே நல்ல விஷயங்க. ஆனா காசி ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றது வெறும் கட்டுக்கதை தான். காசிக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் நிச்சயம் நடக்குங்க. ஏன்னா காசிக்கு போறது உங்க வாழ்க்கைய ஆன்மீக ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் அப்படியே மாத்தி போடும். ஆனா அங்க போறவங்க எப்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. காசியில நீங்க ஒரு நாள் மட்டும் தங்க கூடாது. குறைந்தபட்சம் 3 இரவுகள் அங்க தங்கி வழிபடணும். ஏன் 3 நாள் தங்கணும் அப்படின்னா இரவின் அதிபதி சனி பகவான்ங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சனியும் சேர்ந்திருந்தா அவங்க கண்டிப்பா காசிக்கு போயிட்டு வரணும். காசிக்கு முறையான முறையில போகணுங்க. அங்க போய் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம். காசி விஸ்வநாதருக்கு கங்கா அபிஷேகம் செஞ்சு வழிபடலாங்க. நம்ம ஜாதகத்துல கிரகங்கள் நிக்கிற இடத்தை பொறுத்து சில ஆன்மீக பரிகார ஸ்தலங்கள் இருக்குங்க. அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா சிறப்பான பலன்களை பெறலாம். பொதுவா ஒருவரது ஜாதகத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு கண் மற்றும் தலை சார்ந்த பிரச்சனைகள் வரும். தந்தையிடம் பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி கண்ணுல பூள விழுகிறது போன்ற தொந்தரவுகள் வரலாங்க. காசி நீர் சார்ந்த இடங்க. கங்கை நதி ஓடுற இடம் காசி. இது கடகராசியை குறிக்கும். உங்க ஜாதகத்துல கடகத்துல சனி இருந்தா நீங்க தாராளமா காசிக்கு போய் சனி பகவான வழிபட்டு வரலாம். விருச்சிகத்துல சனி இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா திருநள்ளாறு போயிட்டு வரலாம். இந்த திருநள்ளாற்றுல தான் நலத்தீர்த்தம் இருக்குங்க. அதே மாதிரி மீன ராசியில சனி பகவான் இருந்தா நீங்க தாராளமா ராமேஸ்வரம் போகலாம். சிம்ம ராசியில சனி இருந்தா நீங்க திருக்கொள்ளிக்காடு ஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவது அருமையான பலன்களை கொடுக்குங்க. ஜோதிடத்தை வெறும் பயத்துக்காக பயன்படுத்த கூடாதுங்க, பக்குவத்துக்காக பயன்படுத்தணும். காசிக்கு யாத்திரை போறது ஆன்மீக ரீதியா உங்களை மன அமைதிப்படுத்தவும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவுமே தவிர பயந்து ஓட வேண்டிய விஷயம் கிடையாதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யாரெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.